மதிப்பிற்குரியவர்களே, வாக்குரிமை என்பது என்ன? தேர்தல் இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது. நாம் தேர்தலுக்கு அருகிலே இருக்கிறோம். தேர்தல் நமக்கு அருகிலே இருக்கிறது. வாக்குரிமை என்பது என்ன? இந்த நாட்டிலே குடிமக்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் தான் வாக்குரிமை. இந்த நாட்டிலே வாக்குரிமையின் சிறப்பு என்னவென்றால், ஜனநாயகத்தில் வாக்குரிமையின் சிறப்பு என்னவென்றால், இந்த நாட்டிற்குள்ளாக நாம் அனைவருமே ஒன்று என்றுதான் எண்ணப்படுகிறோம். ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவதில்லை. இந்த நாட்டிற்குள்ளாக முதல் பணக்காரன் இருக்கிறானே, அதானி, அம்பானி, அவனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஏழை பிச்சைக்காரருக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டிற்குள்ளாக அதிகாரத்தின் உச்சியிலே இருக்கிற குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான். அதோ அந்த முக்கிலே டீ கடை வைத்திருக்கிறாரே, அந்த அண்ணனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஓட்டு அனைவருக்கும் ஒன்றுதான். இந்த வாக்கு நாம் அனைவரும் சமமானவர்களாகிறோம், சமத்துவம் உடையவர்களாக ஆகிறோம். இந்த வாக்குரிமையை காசு கொடுத்து வாங்கக்கூடிய அவலம், இலவசம் கொடுத்து வாங்கக்கூடிய அவலம், இந்த கேடுகட்டத்தனம் இந்த நாட்டிலே இருக்கிறது. ஏன் அது இந்த நாட்டிலே சாத்தியப்படுகிறது? மக்களுடைய வறுமை, வாக்குரிமை பற்றி புரிதல் இல்லாமல் இருப்பது. மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்தியாவிலே போராடி கிடைக்க வேண்டிய அனைத்தும் எளிமையாக கிடைத்து விட்டது. எளிமையாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். உலகின் மற்ற நாடுகளில் வாக்குரிமை எப்படி கிடைத்தது? நம்மை ஆண்டதே பிரிட்டன், இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்திலே 1928 வரை, 20கள் வரை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இன்று சர்வ வல்லமை பெற்றிருக்கிறதே அமெரிக்கா. அந்த அமெரிக்காவிலே, விடுதலை அடைந்த அமெரிக்காவிலே முதலாக வெள்ளையர்களுக்கு, அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, கருப்பலர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. அமெரிக்காவிலே ஓட்டுரிமை வேண்டும் என்பதற்காக பெண்கள் 70 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். கருப்பர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிலே ரத்தம் தோய்ந்த போராட்டங்கள் பல முறை, பல ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இவ்வளவும் நடத்தி, போராடி, உயிரிழந்து, அசிங்கப்பட்டு, சிறை சென்று போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. மேற்கு ஐரோப்பாவிலே வாக்குரிமை மக்களுக்கு அவ்வளவு எளிமையாக கிடைக்கவில்லை. அதற்கான போராட்டங்கள் ஏராளம். இந்தியாவிலே மதிப்பிற்குரியவர்களே, என்ன சிக்கல் என்றால், இப்படி போராடி கிடைக்க வேண்டிய வாக்குரிமை மிக எளிமையாக இந்த மக்களுக்கு கிடைத்து விட்டது. அதுதான் பெரிய சிக்கல். அப்படி கிடைத்ததாலே வாக்கினுடைய அருமையை, ஓட்டு போடுவதிலே வாக்குக்கான வலிமையை, ஓட்டு போட வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த மக்கள் உணர்ந்தவர்கள் இல்லை. தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் பேரிலே பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் என்று பார்த்து மட்டுமே மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அப்படி செய்யக்கூடாது.